பிக் பாஸ் இன்னைக்கான எபிசோடு எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு உறுதியாக நம்புகிறேன். இன்னைக்கு எபிசோடு பார்த்தீங்கன்னா வானம் அப்படியே கருகருன்னு கடுமையான மழை வரும் அப்படிங்கிற மாதிரிக்கு கருத்துட்டு கடைசி ஒரு தூறல் கூட இல்லாமல் கலைந்து போகும். அதுபோல தான் இன்னைக்கு எபிசோடில் காலையில் வெளியிட்ட 2 ப்ரொமோ அதில் பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் பண்ணாங்க. ஆனால் அதுக்கான விஷயங்கள் எதுவும் இன்னைக்கு எபிசோடில் இல்லை அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை. காலையில் வெளியிட்ட முதல் ப்ரொமோவில் ஒரு சின்ன விஷயம் வெளியிட்டிருந்தாங்க. அதாவது ஜூலி அடித்து காய போட்டு தொங்க விட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு டயலாக் பேசுவாங்க. ஆனால் அது இன்னைக்கு எபிசோடில் எந்த இடத்துல வந்துச்சுன்னு எனக்கு இது வரைக்கும் தெரியல. உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் இருந்தால் தயவு செஞ்சு சொல்லுங்கள். 2வது ப்ரொமோவில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இந்த பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும்னா யாரை வெளியே அனுப்புவீங்க அப்படின்னு தேர்ந்தெடுக்க பெரிய பிக் பாஸ் சொல்கிறாரு. அதை சின்ன பிக் பாஸாக இன்னைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்த ஆரவ் மற்றும் காயத்ரி 2 பேரும் சேர்ந்து கலந்து பேசி யாரை முடிவு பண்ணுறாங்கன்னா ஜூலியை முடிவு பண்ணுறாங்க. ஜூலி திருந்தலை அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. இதை போய் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இதுக்கு என்ன பனிஷ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்டு வரைக்கும் வீட்டை விட்டு வெளியே உட்காந்துருக்கணும் அப்படிங்கிறதான் பனிஷ்மெண்ட். இதை தாண்டி இன்னைக்கு எபிசோடில் என்னென்ன விஷயங்கள் இருந்ததுன்னா வழக்கம் போல் கொஞ்சம் அதாவது ஆரவ் அண்ட் ஓவியா இவங்க பேசக்கூடிய அந்த லவ் சீக்வன்ஸ், வையாபுரி இவங்க 2 பேரும் லவ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு ஆங்கிளில் தொடர்ந்து பேசக்கூடியது, இது எல்லாத்துக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுத்து ஓவியா அண்ட் ஆரவ் இதை அப்படியே ஒரு லவ் கான்செப்டுக்குள்ளே உள்ளே கொண்டு போக முயற்சி பண்ணுறாங்களோ அப்படின்னு தோணுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா காயத்ரி மேலே பார்த்தீங்கன்னா நிறைய நெகட்டிவ் இம்பேக்ட் ஏற்பட்டு இருக்குது. அவங்களோட கருத்துக்கள் எதுவுமே உடன்பாடான கருத்துக்கள் இல்லை. நம்ம சமூகத்தில் பல விஷயங்கள் அவங்க கிட்ட இருந்து நம்ம மாறுபட்டு தான் இருக்கும். சில நல்ல விஷயங்கள் இருக்கலாம், ஆனால் பெரும்பான்மை தவறான விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே இதுக்கு முன்னாடி எபிசோடில் நம்ம தெரிஞ்சிருப்போம். இதை எல்லாத்தையும் மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக காயத்ரிக்கு நேற்று இன்னைக்கெலாம் சில முக்கியத்துவம் கொடுக்கப்படுகின்றதோ அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்குது. இப்போ விஜய் டிவியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிக் பாஸில் இறுதியாக யாருக்கு பரிசு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் இருக்காங்க போல். அது கண்டிப்பாக ஓவியா இல்லை. அதனால் ஓவியாட்ட இருந்து ஓட்டுக்களை பிரித்து மற்றவர்கள் பக்கம் திருப்பும் வேலையில் தான் தற்போது விஜய் டிவி இறங்கி உள்ளதாக தெரிகிறது. அதுதான் என் கண்ணுக்கும் தெரியுது. இது இந்த ப்ரோக்ராமோட ஷெடியூல்டு, அதை பற்றி நான் பேச விருப்பப்படல. இன்னைக்கு நடந்த எபிசோடில் இருக்கக்கூடிய விஷயங்கள் மட்டும் பேசுவோம். எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் புரியலை. அதாவது பிரச்சனைக்கான தீர்வு வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்கிறது ஒரு தீர்வு கிடையாது. வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த நபரை திருத்துவதற்கு நாம் என்னென்ன முயற்சிகள் மேற்கொண்டோம் அப்படிங்கிற ஒன்று இருக்குது. எல்லாரும் அட்வைஸுங்கிற பேரில் சும்மா சொல்கிறாங்க, அப்புறம் கேஷுவலாக அது அவ கூட உட்காந்து புரணி பேசிகிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது அவங்க தன்னோட தவறை உணர்ந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. உண்மையாக சீரியஸாக அட்வைஸ் பண்ணது பார்த்தா இது வரைக்கும் நான் பார்த்த எபிசோடில் ஓவியா மட்டும்தான் எனக்கு உண்மையாக போயிட்டு ஜூலிக்கு அட்வைஸ் பண்ண மாதிரி தெரிஞ்சது. ஆனால் மற்ற எல்லாருமே ஜூலியை ஆதரிக்கிற மாதிரி தான் இது வரைக்கும் இருந்தாங்க. அப்போ அவங்க அந்த இடத்துல தவறை உணர்றதுக்கான வாய்ப்புகளே இல்லை. இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரைஸா ஜூலிக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் போயிட்டுருக்கு. அப்படி இருக்கும்போது எடுத்த உடனே நீ வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விஷயத்தை எப்படி ஏற்றுக்கிறது அப்படின்னு தெரில. இப்போ குடும்பத்தில் ஒருத்தர் தப்பு பண்ணுறாருன்னா நீ இந்த தப்பு பண்ணுற திருத்திக்க அப்படிங்கிறத உண்மையாக சொல்லிட்டு அதுக்கு வீட்டுக்குள்ளே சின்ன சின்ன பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க, பேசாமல் இருப்பாங்க. இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே சண்டை வந்துச்சுன்னா சில மணி நேரம் அந்த பேச்சுவார்த்தை இல்லாமல் இருக்கும். அதுக்கப்புறம் தவறை உணர்ந்து யார் அந்த சண்டையில் உச்சத்தில் போயிருந்தாங்களோ அவங்க நான் இப்போ என்ன சொல்லிட்டேன், தெரியாமல் சொல்லிட்டேன், மன்னிச்சிரு அப்படின்ட்டு இறங்கி வருவாங்க. அதுக்கடுத்து அந்த தவறு திரும்ப நிகழாமல் இருக்கும். இது போன்ற விஷயங்கள் இது வரைக்கும் நடந்ததா தெரியல. அப்படி இருக்கும்போது எடுத்த உடனே வீட்டை விட்டு வெளியே போ அப்படிங்கிறது ஒரு தீர்வு அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க. வீட்டில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டா அந்த பிரச்சனை அவர் கூட நம்ம உட்காந்து பேசி தீர்க்கணுங்கிற அவசியம் இல்லை, வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி என் மனசுக்கு தோணுச்சு. அந்த இடத்துல ஒன்று ஜூலி கேட்டிருக்கணும், எதுக்காக நான் போகணும், என் தவறை சொல்லுங்கள், நான் தண்டனை ஏற்றுக்கிறேன், ஆனால் தவறை தெரிஞ்சுக்கிட்டேன்னா இனிமேல் நான் திருத்திக்குவேன் அப்படின்னு சொல்லி ஜூலி சொல்லியிருந்தா ஜூலி கொஞ்சம் சரியான விஷயத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதை ஜூலியும் செய்யவில்லை. அதே மாதிரி தண்டனை கொடுத்த சின்ன பிக் பாஸ் ஆரவ் அண்ட் காயத்ரி அவங்களும் நீங்கள் ஒரு நிமிஷம் அவங்க எந்திரிச்சு போகும்போது ஒரு நிமிஷம் நில்லுங்க, எதுக்காக உங்களை தேர்ந்தெடுத்திருக்கோம்னா இந்த பிரச்சனைகள் அரசியல் எல்லாரும் மறைமுகமாக உங்ககிட்ட சொன்னதை இப்போ நேரடியாக சொல்கிறோம்.
இதை வந்து நீங்கள் திருத்திக்கங்க, இல்லைன்னா இது வந்து பின்னாடி இன்னும் பெரிய பிரச்சனையாகி நிரந்தரமாக அந்த பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறக்கூடிய சூழ்நிலை கூட ஏற்படும் அப்படிங்கிறத வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன அட்வைஸ் மாதிரி பண்ணியிருக்கலாம். அதுதான் பெரியவங்க செய்ய வேண்டிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது ஏன் மனசுக்கு பட்டது. இது நான் உன்னை ஜூலிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் எடுத்துக்க வேணாம். இன்னைக்கு நடந்த அந்த சம்பவத்தை அப்படியே நம்ம மனசில் ஏற்றிட்டு குடும்பத்தில் இம்பேக்டாக கொண்டு வந்துடக்கூடாதுங்கிறக்காக தான் நான் சொல்கிறேன். ஒரு பிரச்சனைக்கு தீர்வு அப்படிங்கிறது முதல்ல வந்து அவங்களுக்கு அந்த பிரச்சனைக்கான தீர்வுக்கு சின்ன சின்ன தண்டனைகள் கொடுங்க. அது எதுலேயும் திருந்தலை அப்படிங்கிறப்ப நிரந்தரமாக அனுப்ப வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அப்படி அனுப்பும்போது கூட சின்ன அட்வைஸ் கொடுத்து அனுப்புங்க அப்படிங்கிறதா என்னோடது. ஏன்னா நம்ம இந்த 100 நாள் ப்ரோக்ராம் மட்டும் நம்ம வாழ்க்கை இல்லை, அது அவங்களுக்கும் வாழ்க்கை இல்லை. இதிலிருந்து நம்ம என்ன கற்றுக்கிறோம் அப்படிங்கிறதா எனக்கு தோணக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரி நம்ம அட்வைஸ் பண்ணுறது எல்லாருமே வந்து கேட்டு திருந்திடுவாங்க அப்படிங்கிறதும் வந்து ஒரு உண்மை கிடையாது. அதாவது இதுக்கு ஒரு சின்ன கதை கூட சொல்லுவாங்க. ஒரு மரத்து மேலே வந்து சிட்டுக்குருவி கூடு கட்டி வாழ்ந்துட்டுருக்கும். நல்ல மழை பெய்யும். அந்த மரத்தடியில் வந்து ஒரு குரங்கு வந்து நனைஞ்சு நின்றுட்டுருக்கும். அப்போ வந்து அந்த குருவி வந்து அட்வைஸ் பண்ணும், குரங்கண்ணே இத்தினோண்டு பறவை நாங்களே வந்து கூடு கட்டி பாதுகாப்பாக வாழ்கிறோம், நீங்கள் என்ன கூடு கட்டி வாழக்கூடாது அப்படின்னு குரங்குக்கு அட்வைஸ் பண்ணோன்னே, நீ யாரா எனக்கு அட்வைஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் அந்த குரங்கு வந்து சரசரன் அந்த மரத்தில் ஏறி அந்த குருவியோட கூடை வந்து பிச்சு போட்டுரும். அந்த குருவிகளும் மலையில் நனைந்தபடி அங்கிருந்து பறந்து செல்லும். அதனால அட்வைஸ் பண்ணுறதும் வந்து நம்ம யாருக்கு பண்ணுறோம் அப்படிங்கிற ஒன்று இருக்குது. இதை மாதிரி வந்து சில குரங்கு புத்தி உள்ளவர்களும் இருப்பார்கள். அது அவங்க குரங்கு புத்தின்னு தெரிஞ்சால் அவங்களுக்கு வந்து நம்ம அட்வைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவன் தலையெழுத்து அவன் அனுபவிக்கிறான் அப்படின்னு நம்ம வேடிக்கை தான் பார்க்கணும். தேவையில்லாமல் நம்ம அட்வைஸ் பண்ணக்கூடாது. ஒரு முட்டாள் பல முட்டாள்களை உருவாக்குவான். இது என்னோட தனிப்பட்ட கருத்து. இன்னைக்கு அதே மாதிரி எண்டில் லீடு என்ன கொடுத்தாங்கன்னா வந்து ஜூலியை ஒரு கார்பெட்டில் நிற்க வச்சு ஓவியா இழுக்கிற மாதிரி வந்து ஏதோ ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க. அதில் அந்த டாஸ்கில் வந்து ரைஸா கொஞ்சம் கோவப்படுறாங்க, ஜூலியும் செம்ம கோவத்தில் பார்க்குறாங்க. ஏற்கனவே ஜூலிக்கும் ஓவியாவுக்கும் ஆகாது, ஆனால் அவங்க 2 பேரை காம்பினேஷனில் வச்சு ஒரு டாஸ்க்கு. இதில் என்ன வார்த்தை இல்லை என்ன சம்பவம் நடந்ததுன்னு தெரியல. திரும்ப ஓவியா வந்து போய் அழுகிறாங்க. அது அந்த சம்பவத்தோட தொடர்ச்சியா இல்லை வேற காட்சியோட தொடர்ச்சியா ஓவியா அழுகிறது அப்படிங்கிறது நம்ம முழு ப்ரோக்ராம் பார்த்தா தான் தெரியும். இந்த லீடு கொடுத்துட்டு தான் இன்னைக்கு முடிச்சிருக்காங்க. நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு ப்ரோமோ வெளியானதுக்கப்புறம் மீண்டும் சந்திப்போம். நன்றி.